இது அன்புனால கொடுக்கறது, யாரும் வானவில்லைன்றாதீங்கப்பா. அந்த பொருள் எல்லாம் வந்து பண்ண எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிஃப்டா நான் ஃபீல் பண்றேன். எல்லா கிஃப்ட்டுமே நான் எக்ஸ்பென்சிவா ஃபீல் பண்றேன். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சென்னையில இருக்கோம். என்ன வாசா இந்த கோலத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, டிடிஎஃப் ஆக்சுவலி வந்து பண்ண ப்ராக்டிஸ்க்கு வந்திருந்தேன். ஸோ வந்து போர்டு எடுத்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, பரவாயில்லைங்க நல்லா ஓட்டி பழகிட்டேன். என்ன வாசா நீ மட்டும் ஓட்டி பழகிட்டு இருக்க, எப்போ எங்களுக்கு ஓட்டி காட்ட போற அப்படின்னா, சீக்கிரமா வந்து ஓட்டி காட்டுற டிடிஎஃப். உங்களுக்கு ஓட்டி காட்டும் போது ஓரளவுக்கு ஓட்டணும்ல, அதனால தான் வந்து பண்ண இவ்வளோ நாள் வந்து பண்ணா உங்களுக்கு எதுவும் பெருசாக ஓட்டி காட்டல. அவ்வளோதான் டிடிஎஃப். இதுக்கப்புறம் வந்து பண்ண அடிச்சு தூள் கிளப்பிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் போர்டு. இதில் வந்து பண்ண ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பண்ண க்ரூஸ் போர்டு. அது வந்து பண்ண தார் ரோட்டில் ஓட்டலாம். இதை வச்சுட்டு தார் ரோட்டில் ஓட்ட முடியாது. ஆனால் வந்து இன்னைக்கு என்ன விளாக் வந்து பண்ணால், இன்னைக்கு ஜூன் 28 நைட்டு வந்து பண்ண 11 மணி. ஜூன் 29 வந்து பண்ண நம்மளோட பிறந்த நாள். ஸோ இப்போ ஒரு மணி நேரத்தில் வந்து பண்ணால் 12 மணி ஆகிடும், நம்மளோட பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது இன்னைக்கு பர்த்டேயில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு விளாகாக மேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த விளாக். ஆக்சுவலி டிடிஎஃப் 12 மணிக்கு எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த கேக் வெட்டுறது, செலிப்ரேட் பண்ணுறது, அதாவது கேக் வெட்டுறது அதெல்லாம் வந்து பண்ண எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதனாலன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் பர்த்டேக்காக கேக் கட்டிங்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண கிஃப்ட்டுக்காகலாம் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன்னா, பட் நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிடைக்காமே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அப்படியே எதிர்பார்த்து அது தோல்வி அடைஞ்சு அதை ஒரு கட்டத்து மேலே வெறுப்பாகி பர்த்டேயில் கேக் கட் பண்ணுறது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி டிடிஎஃப் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, போன வருஷம் 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி 12 o'clock வந்து பண்ணால் பைக் ஓட்டிகிட்டு தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி 12 o'clock வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கார் ஓட்டலாம்னு நினச்சோம். பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, கார் வந்து பண்ண மதுரையில் இருக்குது. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் எடுத்துடலாம். ஸோ போன வருஷம் லைவ் வந்திருக்கும், பட் அதுவுமே எக்ஸாக்டாக 12 o'clock வந்திருக்க மாட்டோம். 12 o'clock விட்டு கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கும். 12 o'clock நான் ரைடிங்கில் தான் இருந்தேன். ஸோ அவ்வளோதான் டிடிஎஃப். கொஞ்ச நாளில் வந்து அடிச்சு தூள் கிளப்பிடலாம். ஸோ வந்து இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்திருந்தோம்னா, நான், நம்ம கிறிஷ், அதுக்கப்புறம் வந்து பண்ண நம்ம ஷாலின் வந்திருக்காங்க. எங்கே வருஷம் ஷாலினை காட்டு அப்படின்னா, ஆக்சுவலி ஷாலின் வந்து காரில் உட்காந்துருக்கா, கோவத்தில் உட்காந்துருக்கா. ஆக்சுவலி நமக்கு ஸ்பைனல் ஃப்ராக்சர் இல்லைங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைன் ஃப்ராக்சர் டைமில் வந்து பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அப்பப்போ கீழே விழுகிறல்ல, அதனால வந்து பண்ண முதுகுலாம் வீங்கிடுது. ஸோ அந்த எலும்பு உடஞ்ச இடத்துலலாம் வீங்கிடுதா, அவங்களுக்கு இந்த என்ன ஸ்கேட்டிங் போர்டு ஓட்டி பேர் என்ன ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்க போறியா அப்படின்னாங்க. ஸோ ஓகே டிடிஎஃப், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு இருக்கோங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு காருக்குள்ளே ஏறிட்டு அதுக்கு ப்ளாக் பண்ணி பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:15 ஆச்சு. ஸோ வந்து ஸ்கேட்டிங் போர்டில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நேராக வந்து பண்ணால் நம்ம அஜிமாப்பிள் வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பண்ணால் டிடிஎஃப் பிட் ஷாப்பில் போய் கேக் கட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, சர்ப்ரைஸா நீங்க தான் பிளான் பண்ணணும். நீங்க தான் சர்ப்ரைஸா பிளான் நீ கேன்சல் பண்ணிட்டல. அது அந்த ஹோட்டல் பேர் என்ன, லீலா பேலஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போய் ஷாலின் வந்து கேக் கட் பண்ணலாம்னு சொல்லி புக்லாம் பண்ணிட்டான். உள்ள எவ்வளவு பேர் அலோடு? நான் ஒரு 3-4 பேரை வச்சுட்டு போலாம்னு நினைச்சேன். 3-4 பேருக்கு நம்ம கார்ல எவ்வளவு பேர் போயிட்டு இருக்கோம்? 3 பேர். இன்னொருத்தங்க அஜி. இந்த 4 பேர் வச்சு ரெடி பண்றது. நம்மளோட வட்டாரம் கொஞ்சம் பெருசு ஷாலின், தப்பா நினைச்சுக்காத. அதனால தாங்க லீலா பேலஸ்க்கு போக முடியாம போயிடுச்சு. சரி, இப்ப நானு, நீ, கிருஷ்யா, அஜி. அப்ப அஜித் ஃபீல் பண்ண மாட்டானா? அப்புறம் இன்னும் நம்மளை பார்க்க நிறைய தம்பிங்க வந்திருக்காங்க, அந்த தம்பிங்களாம் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் வேணாம் அஜிக்கு ஃபோன் பண்ணி என்ன பிளான்னு சொல்லி கேட்க. ஃபோன் பேசலாமாடா? பின்னாடி உட்காந்துட்டு பேசலாமா? நான் பின்னாடி உட்காந்துட்டு கார்ல போறேன்ல. நீங்க பேசஞ்சர். ஒன்னும் தெரியல ஷாலினி, நமக்கு மட்டும் ரூல்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. என் பர்த்டே ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். தெரியுமா? நான் சொல்லவா? சொல்லு. இவனுக்கு இந்த வாட்டி வித்தியாசமா பர்த்டே என்ன செலிப்ரேட் பண்ணணும், கார் ஓட்டிட்டு கேக் வெட்டணும் சொல்லியிருக்கேன். நான் கேட்டு மறுபடியும் உள்ள போன ஆசையா இருக்கா ரொம்ப. ஐயோ, நான் அப்படி மீன் பண்ணலைங்க. நான் என்ன சொன்னேன்னா, போன வருஷம் பைக்ல தான் பர்த்டே கொண்டாடினேன். பைக் ஓட்டிட்டே இருக்கும்போது பர்த்டே வந்துடும். அதுக்கு முன்னாடி வருஷமும் அப்படிதான், கரெக்டாக பர்த்டே டைம்ல பைக் ஓட்டிட்டு இருப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி இந்த வாட்டி கார் ஓட்டிட்டு இருக்கலாம். அப்படியே ஓரமா நிப்பாட்டி கேக் வெட்டலாம். அப்படி மீன் பண்ண வந்தேன். இந்த கையில கேக்கு, இந்த கையில கத்தி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி அது அப்படியே எதுக்கு நீ வேற எங்கேயும் போன டைரக்ட் ஸ்டேஷனுக்கு டிராப் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் பெட்ரோல் லாபம் வந்துரும்ல. இல்ல, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சர்ப்ரைஸ் தெரியல, அதனால. இல்ல ஆக்சுவலி பண்ணியாச்சா? தெரியலையே. நீ பண்ணலையா? ஆக்சுவலி நான் கேக்லாம் பெருசா கட் பண்ணி சாப்பிட மாட்டேன் ஷாலினி. ஆனா இங்க பாரு, பாப்பர்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். 12 பாப்பர்ஸ் நான் தனியா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டேன் டிடிஎஃப். இவனுக்கு தான் வாங்காம எங்க போயிட போறானுங்கன்னு. ஏன்பா? வந்து இந்த வாட்டி வந்து டிடிஎஃப் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து மெடல் பண்ணலான்னு இருக்கேன், ஸ்கேட்டிங் ஓட்டி. ஸோ அதுக்காக தான் வந்து பண்ண தீராத ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
அப்ளை பண்ணியாச்சு ஒலிம்பிக்ஸ்க்கு? இல்ல சார் இந்த முதல்ல ஏன் பண்ணல? இப்பதான் ஏறி நிற்கிறேன். அடுத்தது நடக்கணும், ஓடணும், பழகணும். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு பழகிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அப்புறம் ஒலிம்பிக்ஸ்ல 6 வருஷம் கழிச்சா? 6 மாசம் 6 மாசம் கழிச்சு ஒலிம்பிக்ஸ் போக போறியா? டிடிஎஃப் இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டா என்ன பிளான், என்ன ஷால் பிளான்? உண்மையாவே ரொம்ப கோவத்துல தான் இருக்காங்க. ஏன் ஷால்னு என்ன பிரச்சனை சொல்லு? டைம் பாஸ்க்காக கோவத்துல இருக்கு. ஆக்சுவலி டைம் வந்து 10:20 பக்கம் ஆச்சுங்க. 10:30 பக்கமா? சாரி டைம் வந்து 11:20 பக்கம் ஆச்சு. இப்போ வந்து பண்ண டக்குனு போய் குளிச்சுட்டு டக்குனு கிளம்பி எங்க போறோம்ப்பா? ஷாப்ல தான் தண்ணி இருக்கு. குளிக்கலாம் இல்ல தம்பி ஏன்பா இவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்க? என்னை மாட்டி விடணும், அது நீ பாக்கணும். 20ல போயிட்டு இருந்தா அப்புறம் போன்னு சொல்லாம என்ன சொல்றது? ஏய் நம்ம பாய்ஸ் தான் பாரு, எல்லாம் நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க போல. பட் காது பட்டுச்சு. டேய் அஜித் ஒண்ணு பண்ணான்டா. வாசனுக்கு தெரியாம கேக் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அஜித் சொல்லியிருக்கான். என் கூட தான் இருக்கான், ஆனா போய் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். பெட்ரோலுக்கு 50 ரூபா கொடுங்கண்ணா. எப்படி டிடிஎஃப் அவங்க கேக் வெட்டுறது சர்ப்ரைஸ் பண்றது எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸா தான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி காமிச்சுக்கணும். ஓகே டிடிஎஃப் டக்குனு போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணி. அஜி தூங்குறியா? என் பர்த்டேக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணலையாடா? ஐயோ எந்த தெய்வத்துல உலகத்துல இருக்கேன்னு யோசிக்கிறியா? என் கிஃப்ட் கொடு மச்சான். அஜி என் கிஃப்ட் கொடுறா. அஜித் கூப்பிடுறா. நான் வந்து கூப்பிட்டேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அது எழுப்புனேனே, அம்மாட கூப்பிட்டு எழுப்புனேன். வாங்க போகலாம். ஏன்டா என் பர்த்டேக்கு வரல? கேக்கு வெட்டீங்களா? கேக்கு புரியல. கேக் வெட்டீங்களா? கேக்கா எதுவுமே கொடுக்கலையே. சரி ஓகே கமான். அப்ப கேக் உண்மையாவே இருக்கு. கேக் இல்லண்ணே, அப்ப கிஃப்ட் உண்மையா இருக்கு. ஏய் நீ எல்லாம் பேசாத, அசிங்கமா என்கிட்ட சொல்லிட்டு போறான். ஜி டைம் ஆச்சு, நான் போய் டக்குனு குளிச்சுட்டு வந்துட்டா. குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட புது ட்ரெஸ். இது வந்து பண்ண நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க. போலாமா? டைம் ஆச்சு. 11:45 ஆச்சு ப்ரோ. ஆக்சுவலி வந்து பண்ண அஜி ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கா அப்படின்னாங்க. வேற எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து June 28, June 29, 30, 1, 2 அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் பிக்சர்ல ஒரு ஆஃபர் வந்து விட்டுருந்தோம். June 28 ஆஃபர் அப்படிங்கிறதுனால June 27 வந்து பார்த்துட்டுனா எல்லா பொருளும் கடையில் அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படி அடுக்கி வைக்கிறதுக்கே வந்து பண்ணோம். அவ்வளோ டயர்ட் ஆயிட்டோம். அப்புறம் நிறைய வீடியோஸ் எடுத்தோம், அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். நேற்று ஃபுல்லா அஜி தூங்கல, நானும் ஃபுல்லா தூங்கல. நான் வந்து சம்திங் மத்தியானம் தூங்கினேன். அஜி வந்து பண்ணா அஜியும் மத்தியானம் தான் தூங்கி பார்ப்போம். இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு மாதிரி வித்தியாசமா போகுதுங்க. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது என்னன்னு வந்து பாருன்னா, அப்படியே கார்ல போயிட்டே இருக்கும்போது அப்படியே பர்த்டே வந்து பாருன்னா நமக்கு நம்மளே ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம். கூட வந்து அஜி ஷாலின் 2 பேரும் மட்டும் கூப்பிட்டுக்கலாம். மிச்சவங்க எல்லாத்துக்கும் கால் பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஷாலின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க போறது இங்க போறது இப்படி வேகமா போறதெல்லாம் அவருக்கு செட் ஆகாது. அதான் எல்லாமே பீஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர் ஷாலின். ஸோ வந்து எல்லாம் பிளான் பண்ணி பண்றவங்க. நம்ம அப்படியாங்க எதுவுமே பிளான் பண்ணாம டபக் பண்றவங்க. புரியல பிட்ஸாப்லயே தூங்கிருக்கேன்டா. அந்த ட்ரப்ஸ் அந்த இது அட்டைப்பெட்டிக்குள்ள போய் தூங்கிருக்கேன்டா. அட்டைப்பெட்டிக்குள்ள போய் கஸ்டமர் பாக்கல, எப்படி தூங்கணும்னு தெரியல. என்னடா சொன்னா புரியல. போடுங்கண்ணே அப்படின்னு அது அவனுக்கு தான் பிரச்சனை. எனக்கு பார்ஷல் சீட் பெல்ட் போடாம போயிட்டு இருக்கான். சீட் பெல்ட் போடுறா. சீட் பெல்ட் போடலன்னா எனக்கா பிரச்சனை, வாசனுக்கு தானே பிரச்சனைங்கிறான். நான் போடுகிறேன்பா. கடவுளே இருக்குது. ஆமாண்டா, எனக்கும் அதே மாதிரி தான்டா பசிட்டே இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி லைட்டா வயிறு எரியுது தானே. நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு வந்து ரீச் ஆயாச்சு. உள்ளதான் நம்ம பசங்க எல்லாமே இருக்காங்க. அண்ட் வந்து நம்ம ரபீனாக்காவும் உள்ளதா இருக்காங்க. நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல அவ்வளோ ஹெல்மெட் பரவாயில்லையப்பா. இன்னும் இவ்வளோ ஹெல்மெட் வச்சிருக்கா? 65,800. இன்னும் இவ்வளவு மட்டும் தாங்க நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல ஹெல்மெட்ஸ் இருக்கு. இது எல்லாமே புது ஸ்டாக். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் ஓபன் பண்ணாமே வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி வந்து காலையில எவ்வளவு மணிக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சு நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல? 12 o'clock 11 o'clock. அதுக்கப்புறம் புது ஸ்டாக்ஸ் மறுபடியும் எப்போ வந்துச்சு? அதுக்கப்புறம் அதுவும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புது ஸ்டாக்ஸ் வண்டியில வந்து இறங்குச்சு. அதே போ அது ஈவினிங் தான் வந்து சேர்ந்துச்சுதா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சேர்ந்துச்சுங்க. அப்புறம் ஈவினிங் போட்டோம், அதுலயும் பாதி பொருள் போயிடுச்சு. இவ்வளவு மட்டும் ஸ்டாக் நிக்குதுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் யூ சோ மச் டிடிஎஃப். நம்ம கொடுத்த இந்த பெஸ்ட் ஆஃபர் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட ஒரு பர்த்டே கிஃப்டா நினைச்சு வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே. வாங்கப்பா. அவங்களுக்கு பர்த்டேவா? டிடிஎஃப் டைம் வாட்ச் வந்து பண்ணா 11:50 ஆச்சு. 50 ஆச்சா கேக்குங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தான். தேங்க்ஸ் ஸ்வீட். வாங்க. ஓ இந்த பேக் வந்துச்சா? வா கேக் செட் பண்ணல. அது நான் பார்த்துட்டு என்ன சர்ப்ரைஸ் போயிடும்ல. இல்ல கேக் கட் பண்ணலாம். கேக் வாங்க சொல்லி நான் தூங்கிட்டேன். இவரு கேக் மறந்துட்டு திரும்பி வாங்கிட்டு வந்துட்டேன். உண்மையாவா? இல்ல உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு சொல்லி இவன் சொல்லிட்டான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே.
எப்படா சொல்ற சொல்லிட்டேன் ஏண்டா டேய் என்னடா? ஏண்டா பர்த்டேக்கு என்னடா நீ நரி மேரி யோசிக்கிற பரவாயில்ல என்ன கேக் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க ஒரு 50 ரூபாய் பெட்ரோல் கொடுங்கன்னு கேக்குறான் இது புண்ண தப்பு இங்க வர வந்துச்சு கொஞ்சம் பெருசா இருக்குன்னா எனக்கு ஹேண்ட் சரியில்லை நீ ஹேண்ட் ரைட்டிங் பண்ணலாம் இது வந்து மாடல் கல்ச்சர் தான் ஸோ ஹாப்பி பர்த்டே வாசன் இப்படி வரும் இதுல வரும் லோக்கி தம்பி கால் பண்ணிட்டே இருக்காண்டா டைம் ஆயிடுச்சா இன்னும் 3 நிமிஷம் இன்னும் 3 நிமிஷம் இருக்கு கேக்ல பேர் இல்ல ஃப்ளேவர் கேக் இல்ல Flavor பெரிய cake-ஆ? கேக்குங்க கேக்ல பேர் இல்ல தம்மதுண்டு கேக் இருக்கு ஆளுக்கு கையில தலை போ ஏய் 1000 ரூபா ஊத்துறா இவ்வளவு இந்த கேக் தான் வருமா உங்களுக்கு 12 ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் தேங்க் யூ வணக்கம் நான் உங்க வசந்த் டிவி நம்புறேன் டைம் ஆச்சுடா ஹாப்பி பர்த்டே வணக்கம் நான் டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா ஆயிச்சா ஆயிடுச்சு பா என் வாட்ச்ல நிறைய 12 ஆயிடுச்சு ஓகே 3 ஒரு நிமிஷம் இருக்கு ஏய் 12 மணி ஆளுடா நான் சொல்லிட்டேன் போடு தப்பு ஆக்சுவலி Thank you so much, sweetheart. கேக்கடா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே கேக் இவ்ளோ டேஸ்டா இருக்கு எப்படி சொல்ல மொக்கையா இருக்குன்னு இல்ல உனக்கு தனி கேக் செட் பண்ணனும்ல ரொம்ப டேஸ்டா இருக்கு இதே ஃப்ளேவர்ல பண்ணலாம்ல தனி கேக் பர்த்டே ஸ்பெஷல் கேக் தெரியாதா நீ தானே ஏதோ பர்த்டே ஏதோ விஷயம் பண்ண போறேன்னு அது சும்மா டூப்ளிகேட் ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல வந்து பண்ணா எல்லா நல்ல உள்ளங்களும் இருக்காங்க ரபீனாக்கா கேக் சாப்பிட்டீங்களா இல்லையா ஆக்சுவலி டிடிஎஃப் இன்னும் ஞாபகம் இருக்கு போன வருஷம் நைட்டு 12 மணிக்கு இல்ல 12 மணிக்கு ஹயபுசா ஓட்டிட்டு இருந்தோம் சீக்கிரமா வந்து பண்ண நம்மள ஹயபுசா நம்ம கிட்ட வந்து கவலைப்படாதீங்க யாரும் 10-12 பக்கம் வந்து பண்ண டிடிஎஃப் பிட் ஷாப்ல வந்து லைவ் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அந்த டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல பெருசா எந்த ஒரு பொருளுமே இருந்திருக்காது பட் இப்போ இவ்வளவு பொருள் இருக்கு அதுவும் வந்து பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு பொருளும் ஒரே நாள்ல இல்ல பாதி நாள்லயே ஓடிடுச்சு ஃபுல்லா ஆக்சுவலி ரபீனாக்கா வந்து பண்ண கிஃப்ட் நேத்தே கொடுத்துட்டாங்க எப்படி இந்த சைடு வரமாட்டான் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ வந்து நேத்தே வந்து பண்ணா அக்கா வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்க ஸோ ஷாலின் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ எனக்கு பிடிச்ச காப்பு கிஃப்ட் பண்ணிட்டாங்க லைன்ஸ் வந்து பண்ண கண்ணு படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷாலின் வந்து முன்னாடி பர்த்டே வந்து பண்ண கொடுத்தாங்க இல்லக்கா இனிமேல் தான் எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா ஓபன் பண்ணலாம்க்கா ஏய் செல்லக்குட்டி என்னடா வாங்க வாங்க லவ் யூ உங்க எல்லாரும் பார்த்து வச்சுப்பேன் என் பர்த்டே கிஃப்ட பார்த்துட்டு அப்புறம் நான் உங்க எல்லாரும் திரும்பி செய்றேன் நான் பேர் எழுதுறேன் செல்லம் உங்க எல்லாரும் இப்படி ஓபன் பண்ணி பாரு இப்போ ஓபன் பண்ணக்கூடாது ஷாலின் தேங்க்ஸ் அஷ்லா அது போதும் வா இந்த வருஷம் எனக்கு செய்யுங்க நான் கேட்ட BMW கார் வாங்கி கொடுங்க இந்த வருஷம் அப்ப சொல்ல வந்து நீ சொல்லிட்டேன் இந்த வருஷம் BMW கார் கிஃப்ட் பண்ணலாம்னு இருந்துச்சு இவனுக்கு பட் எனக்கு எந்த ஒரு gift கொடுக்கல அதனால நான் கொடுக்க போறது இல்லை போன வருஷம் மொய் செஞ்சுட்டேன் திரும்பி வரல அந்த பெக்ஸ்ல இருக்கேன் சரி ஓகேப்பா போயிட்டு வரேன் பை பை சீக்கிரம் எல்லாரும் வீட்டுக்கு போய் நல்லா தூங்குங்க லவ் யூ சோ மச் ஸ்வீட்டார்ட்ஸ் சோ உண்மையாவேங்க இவ்ளோ பெரிய ஆஃபர்லயே வந்து பண்ண பசங்க அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாரும் ஆக்சுவலி தம்பிங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்ல இருக்கிற பசங்க பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம் இருக்கும்போது மேல வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க வீட்டுக்கு போடா பால் என்ன ஒரு மாதிரி இருக்கு மேஜிக் மூமெண்ட் ஆயிடுச்சா எப்பவுமே வந்து பண்ண ஒருத்தன் ஒரே கேள்வி நம்மகிட்ட பர்த்டே வந்தாக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கேட்க ஆரம்பிச்சிருவோம் அந்த கேள்வி இப்ப நம்ம கேட்க போறோம் அஜி பார்த்துட்டு நான் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆனடா பர்த்டே கிஃப்ட் எங்கடா நான் தான் மவனே செய்யும் போதெல்லாம் செஞ்சாச்சு திரும்பி நீங்க செய்யுங்க அடுத்து நான் வரேன் சீர்லாம் செஞ்சுட்டேன் ஆப்பிள் வாட்ச் கிஃப்ட் பண்ண அதுக்காக தான் நீ வந்து செயின் கிஃப்ட் பண்ண அதுக்கப்புறம் பர்த்டேக்கு என்ன பண்ண ஆக்சுவலி டிடிஎஃப் அஜி சொன்ன மாதிரி உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அஜி மாப்பிளையே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க டிடிஎஃப் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் என்ன வாசா சொல்றேன் நைட்டு தானே வாசானா இல்ல டிடிஎஃப் அடுத்த நாள் காலையில வந்து சாரி அடுத்த நாள் ஈவினிங் வந்து பண்ண ப்ளாக் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அதே நாள் ஈவினிங் வந்து பண்ண ப்ளாக் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே வந்து பண்ணா இந்த நைட்டு 12 மணியை தாண்டிட்டாலே அடுத்த நாள் அப்படிங்கறத அடிக்கடி மறந்துடுறோம் அந்த டைம்ல இது இன்னைக்கு இல்ல இது நாளைக்கு இல்ல இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருது
டிடிஎஃப் டைமில் வச்சுன்னா ஈவினிங் 5:41 ஆச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளோட ஸ்பைன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தா செல்லங்களா வாங்க எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது ஒரு 2 பேர் 3 பேர் தான் போவோம். பட் அது வரைக்கும் வந்து பார்த்தா அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம்ல. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஆல்ரெடி பயங்கர கூட்டம், நம்மளே ஒரு பெரிய கூட்டம், மொத்தமாக போய் இறங்கிட்டா பதறிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பசங்களெல்லாம் கார்லேயே அப்படியே வெயிட் பண்ண சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2-3 பேர் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளானு. பசங்களெல்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஆக்சுவலி வரும்போது எல்லோரும் ஒரே மாதிரி வந்தாங்க. ஒரே மாதிரி வந்தாங்கன்னா எப்படி வாசம் அப்படின்னா ட்ரெஸ் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? ஆமாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. என்ன கலர் மட்டும்தான் வேறு. மெரண்ட் இன்னைக்கு இதுதான் எனக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸ். உண்மையாக வேடா பெஸ்ட்டான சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னாங்க, இது நம்ம சட்டை, இது நம்ம சட்டை, இது நம்ம சட்டை, இது எட்டி பாடுறான். இது இருக்க இந்த சட்டை பயங்கரமான ஒரு கதைங்க. ஆக்சுவலி இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்வைப் அப் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆர்டர் போடும்போது நான் பார்க்கும்போது இருந்தேன். ஆக்சுவலி நான் அப்படியே ஜாலியாக ஸ்வைப் அப் பண்ணிட்டு இருக்கும்போது செம்ம டிசைன்ஸான ஷர்ட்ஸ் இருந்துச்சு. அடங்கப்பா இவ்வளோ அழகான ஷர்ட்ஸா அப்படின்னு சொல்லி ஆசையாகி சரி இது ஒன்று ஆர்டரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து பண்ணால் அதில் இருக்கிறதும் இதில் இருக்கிறது ரொம்ப வேறு டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஆமாம், ஆனால் வேஷ்டிக்கு போட்டால் நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை இவங்க தாங்க, ஆனால் போட்டுருக்க சட்டை மட்டும் நம்மளுது. டிடிஎஃப் கல்கி மூவி வந்து பண்ண இப்போ ஓடிட்டு இருக்கு. பசங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, அஜி கூட போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னாங்க, லாஸ்ட் சீனில் வந்து பண்ண கர்ணன் ஐயா ஒரு வாரம் அது கேட்ட உடனே ஐயோ அந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நானும் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். கண்டிப்பாக நம்ம இப்போல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ்ல எல்லாம் இருக்காது, நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. ஸோ போய் பார்க்கணும். பட் இன்றைக்கே போய் பார்க்க முடியுமான்னு தெரில. பட் மேக்ஸ் டு மேக்ஸ் ட்ரை பண்ணுறேன். எங்கெங்க பர்த்டே பயங்கர டைட் ஷெடியூலில் போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு கூட போகல. டிடிஎஃப் பிட் ஷாப்பில் எல்லா பொருளும் ஓடி போயிடுச்சுங்க. 5 நாளைக்கு பிளான் பண்ணி அவ்வளோ ஸ்டாக் எடுத்து இறக்கி வச்சுருந்தோம். அஜியும் நானும் வந்து பண்ண பேசிகிட்டு இருந்தோம். மாப்பிள்ள இவ்வளோ பொருள் எடுத்து வச்சுருக்கோமே, சப்போஸ் வந்து பண்ண மிச்சமாகிடுச்சுன்னா என்னடா பண்ணலாம், சரி விட்றா புது கடை போட்டு அந்த கடையில் இறக்கி வச்சுருவோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீராமல் இருந்தால் பரவாயில்ல, ஒருவேளை 5ஆவது நாள் தீர்ந்து போயிடுமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் 5 மணி நேரத்துலேயே 28 ஜூன் 28 வந்து பண்ணால் ஆஃபர் ஓப்பன் ஆகுது. மத்தியானம் 12 மணிக்குள்ளே டோட்டல் ப்ராடக்ட்ஸும் சேல் அவுட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டக்குன்னு மறுபடியும் வந்து பண்ண நிறைய பொருள் இறக்கணும், அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஃபரை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம வாய் திறந்து சொல்லிட்டோம். ஸோ டிடிஎஃப் இந்த 5 நாளைக்கு ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து பண்ணால் எல்லா ஹெல்மெட்ஸ் அவங்க என்னென்ன ஆசைப்பட்டு வராங்களோ எல்லா பொருளுக்குமே ப்ரீ ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆர்டர் வந்தோடனே அப்படியே அவங்க வீட்டுக்கே கொடுத்துருவோம். ஆன்லைன் டெலிவரி பண்ணணும்னா ஆன்லைன் டெலிவரி பண்ணிடலாம், இல்லை நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது வரேன்னு சொன்னாலும் வண்டி நேரில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளானுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் டிடிஎஃப் போயிட்டு இருக்கோம். சரியான ஸ்பைன் வலி, ஸ்பைன் என்ன வலி தெரியுங்களா? இப்போ புதுசாக வந்து கழுத்து வேறு வலி. நேற்று வந்து பசங்க போட்டு விளையாடும் போது கழுத்தில் இப்படி பிடிச்சி இப்படி ஒரு அமுக்கிட்டாங்க. எனக்கு கழுத்தில் வேறு அஜோ ஓட்டுறது டிஸ்டர்ப் பண்ணப்பா, கழுத்தில் வேறு ஒரு சின்ன பல்ஜா ஆக்சிடென்ட் நடக்கும்போது. ஏன்னா அவங்க அந்த ஹெல்மெட் போட்டு உருண்டு டம்முன்னு இடிச்சுட்டு நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதில் வந்து கழுத்தில் வந்து பண்ணால் ஒரு பல்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பண்ணால் அதை அமுக்கினோடனே அது ட்ரிகர் ஆகி கொஞ்சம் வீங்கிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து பண்ண ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்கோம். நம்ம பசங்களாம் சொன்னாங்க இந்த டைமில் பர்த்டே டைமில் ஹாஸ்பிட்டலெலாம் போகக்கூடாது அப்படின்னாங்க. ஆக்சுவலி அதை நான் ஹாஸ்பிட்டலாகவே நான் நினைக்கிறது இல்லைடா, மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற இடமா தான் நான் உண்மையாகவே நம்ம அண்ணனோட ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன். மற்ற ஹாஸ்பிட்டலில் கூட ஹாஸ்பிட்டலாக பார்க்குறேன். இவங்க என்கிட்ட இவ்வளோ நாளில் ₹1 வாங்கினது கிடையாதுடா. அன்றைக்கி வேற ஒருத்தங்களை என் கூட யாரையோ ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டு போனேன், அவங்களுக்கு மட்டும் காசு வாங்கிக்கோன்னு அடம்பிடிச்சி கொடுத்தேன். அதே மாதிரி ஃபினான்ஷியல் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிற அண்ணாங்களுக்கு தங்கச்சிங்களுக்கெல்லாம் வந்து பண்ண அக்காங்களுக்கெல்லாம் வந்து பண்ணால் அவர் ஃபீஸே வாங்குறது கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல பெரிய விஷயம். நான் இந்த ட்ரீட்மெண்ட் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ட்ரீட்மெண்ட் சரியான உடனே பெரிய ஒரு கிஃப்டாக அவருக்கு ஒன்று பண்ணணும், இல்லை ஒரு 2 கிஃப்டாவது பண்ணணும். ஒன்று அவருக்கு பர்சனலாக, இன்னொன்று அங்கே வர்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. கண்டிப்பாக அது மனசுக்குள்ளேயே இருக்குது. நரியால தான் எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு. நரினால என்னடா பிரச்சனையாச்சு? நேற்று நைட்டு நான் உங்களை பார்த்துட்டு வந்தேன் பார்த்தீங்களாண்ணே. எப்போ? நேற்று நைட். ஆமாம்மா, உங்களை பார்த்துட்டு வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சிருந்தேன். மோளெல்லாம் வச்சு க்ரெயின்லாம் வச்சு மாலெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்து நரி வந்து என்கிட்ட சொல்லிட்டான், அண்ணே கோவப்பட்டு டேய் எனக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எல்லாரையும் வெறுத்துருவோம் அப்படி பண்ணீங்கன்னா அப்படின்னாரு. மோளெல்லாம் அடிக்கணும், கிரேன்லாம் வைக்கணும் அப்படிங்கிறானுங்க. ஏதோ கிரீனா டேய் வேணாமுடா. அது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக தம்பி சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ்னு டோட்டலாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது போக தம்பி ஆல்ரெடி டைட்டில் இருக்காங்க, எதுக்கு அதெல்லாம் வேணாம் இல்லை.
உங்க அன்பை மனசார கொடுங்க, அது போதும். அது போக தம்பி ஒரு gift கொடுத்துருக்காங்க. gift எல்லாம் வந்து பண்ண நம்மளோட vlog எண்டிங்ல வந்து gift எல்லாம் உங்களுக்கு நான் பிரிச்சு காட்டுறேங்க. ஆக்சுவலி போன வருஷம் நைட்டு 12 மணிக்கு எல்லாரும் பிட் ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது பயங்கர சர்ப்ரைஸ்டா நான் வந்து பண்ண தனியா அயபுசாவை எடுத்துட்டு போயிட்டேன். அயபுசால தான் வந்து பண்ண பர்த்டே 12 o'clock அயபுசால தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 12:10 12:20க்கு வந்து பண்ண மறுபடியும் வரேன். 12:20 12:30 பக்கம் வந்து பண்ண மறுபடியும் டிடிஎஃப் ஷாப்ல வந்து அதுக்கப்புறம் பசங்க கூட ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் தான் லைவ்லாம் போனோம். இந்த வாட்டி நம்ம பைக் ஓட்ட முடியாத இந்த ஸ்பைன் வலிங்க, சரி இந்த வருஷம் வந்து பண்ண கார்ல போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ண கார் மதுரையில் இருக்கு. கவலைப்படாதீங்க, டிடிஎஃப் வந்துடும், கவலையே படாதீங்க, கண்டிப்பாக வந்துடும். ஒழிச்சு வாங்கின பொருள் என்றைக்குமே வீணாகாது. ஆக்சுவலி போன வாட்டி வந்து பண்ண ட்ரீட்மெண்ட்ல முதுகுல அகல் வழக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு இருந்தாரு நம்ம டாக்டர். ஆக்சுவலி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? கப்பிங். அது மாடர்ன் கப்பிங். இது வந்து ஏஷியன் பழைய காலத்துல நம்ம ஊர்ல யூஸ் பண்ண கப்பிங் மெத்தட். அது யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்னப்பா நரிக்கு அதுதான் பண்ணமா, கப்பிங் பண்ணமா அப்படின்னா. அவனுக்கு எதுக்குடா கப்பிங் தெரியல, அண்ணன் என்ன பண்றாரோ அதை நானும் பண்ணுவேன். மசாஜ் சென்டர் கார்டா போறேன். அண்ணனுக்கு முதுகுல வந்து ஒரு மசாஜ் பண்றாங்க, எனக்கு ஒரு முதுகுல ஒரு மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நல்லா இருந்துச்சுடா நீ சொன்னது. ஆக்சுவலா போன வருஷம் பாத்தீங்கன்னா 12 மணி ஆகும்போது உங்க கூட இருக்கணும்னு நினைச்சு வந்தேன். சாமி ஒரு நிமிஷம். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? ஆக்சுவலி நரிக்கும் நம்ம தம்பிக்கும் வந்து பண்ண ஆகவே ஆகாது. அது ஏன்னு வந்து பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இப்ப சொல்றேன் செல்லக்குட்டி. அது வந்து இப்போ ஒரு நிமிஷம் சொல்ல ஃபோன் பேசிட்டு வரணும்னு அவனுக்கு ஒரே குஜாலா இருக்கும். யாருக்கா இருந்தாலும் வரும் தான் சொல்றேன் செல்லக்குட்டி. ஆக்சுவலா போன வருஷம் பாத்தீங்கன்னா உங்களை பார்க்கணும், பார்த்துட்டு அப்படியே விஷ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்தேனா. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தான் தம்பி. ஆனா 12 மணிக்கு என்னால கரெக்டா இருக்க முடியல. அடுத்த நாள் ஆயிடுச்சு வர்றதுக்கு. வந்து உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு ஒரு ஃபேனா அப்படியே கிளம்பி போயிட்டேன். ஆனா இன்னைக்கு 12 மணிக்கு உங்க கூடவே இருந்து இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு நம்ம எங்கேயோ வந்து ஆனா சுத்தி உங்ககிட்டே தானே வந்திருக்கேன். அப்படியே வந்து பண்ண நம்ம கூட 3 பர்த்டேக்கும் உங்களை பார்த்திருக்கேன். ஆமா 2022லயும் பார்த்தேன், 2023லயும் பார்த்தேன், இந்த வருஷமும் கூடவே இருக்கேன். 2022ல நம்ம கோயம்புத்தூர் மீட்டுக்கு வந்தாங்க தம்பி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2023க்கு நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்க்கு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா வரணும்னா அதே நாள் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே நாள் அடுத்த நாள் இல்லை அதே நாள். அப்புறம் இந்த வருஷம் நம்ம கூடயே இருக்காங்க. அடுத்த வருஷம் கல்வி விட்டு போயிடுவோம். கவனிச்சிங்களா ஒரு குழந்தைக்கு தொப்பி போட்டிருக்காங்க டிடிஎஃப். அந்த தொப்பி குழந்தையோட கண்ணையே மறைச்சு விழுந்து தொங்கிட்டு இருக்கு தொப்பி. அடா 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 ஆமாண்டா, நல்லா வெயில் அடிக்குதுடா. இந்த வெயில் எத்தனை நேரம் இங்க நல்லா க்ளோவிங்கா தெரியும். என்ன நல்ல வாய்டா, அங்க பாரு தபக்குன்னு ஒரு பேனர் வந்து மறைச்சிருச்சுடா. நரி ஒரு ஊன்னு சொல்லி இனிமேல் எப்போ டே நரினாலும் அப்படிங்கணும். நல்லா சுக்கூரானே. கார்த்திக் அந்த பேரையே இன்ஸ்டாகிராம்ல செம ஃபேமிலி ஆக்கி வச்சிருக்காங்கடா. நம்ம கேங்ல எந்த கார்த்திக்கும் இல்ல. நிறைய பேர் ஏய் இருக்காண்டா கார்த்தி, சைகோ கார்த்தி. நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுங்க விஷ் பண்ணுங்க. தேங்க்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லி முடிஞ்ச அப்புறமேல என்கிட்ட பேசுவேன். பிளாக்ல சொல்லிருங்க, நிறைய கால் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிருங்க. எல்லாருக்கும் கால் பண்ணி யாரெல்லாம் விஷ் பண்ணீங்களோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி டிடிஎஃப். அண்ட் நரிக்கு கால் பண்ணி நீங்க சொன்னதுக்கு மிக 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 நன்றி. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நரிகிட்ட நீங்க சொன்ன விஷயம் எப்போ கொண்டு வந்து சேர்த்திருக்கான், எவ்வளவு லேட்டா கொண்டு வந்து சேர்த்திருக்கான். ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இவன்ட்ட சொல்லாதீங்க, இனி வேற சொல்லி அனுப்புங்க. ஏன் சார் நிறைய மூட்டு வச்சு என்னைக்குனாலும் ஓட்டுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எட்டு வரான்னா ஃப்ரிட்ஜையே தள்ளி விட்டுருவான். சுடுதண்ணி அப்பா அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? குடிக்கிற மாதிரி சுடுதண்ணி எட்டு வாடானா கொதிக்க எட்டு வந்துட்டான். பட் இருந்தாலும் இவனை நம்பாம ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையை ஊத்துனா சரியான சுடு. ஆனா நான் குடிப்பேன், கணக்கணக்கானு குடிச்சு காட்டுறான். நீ குடிப்படா, அதை எல்லாரும் குடிக்கணும்லடா. நானே நல்ல சுடுதண்ணி குடிப்பேங்க, இவன் அதை விட குடிக்கிறான். இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்றீங்கன்னு? இந்த டைம்ல ஹைபுசாவை மிஸ் பண்றேன், நம்ம பெகசஸ் மாப்பிள்ளையை மிஸ் பண்றேன், ஜார்விஸை மிஸ் பண்றேன், எல்லாரையுமே மிஸ் பண்றேன்டா. சுபாஷை மிஸ் பண்றேன். சுபாஷ் பைத்தியக்காரன் கரெக்டா இன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லி போயிட்டான். அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பர்த்டேன்னு சொல்லி. டைம் அவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 6:10 ஆச்சு. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் ரூமில் தான் இருக்கும். வெளியே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து அண்ணன் வந்து கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. இங்கே வந்தாங்க போன வாட்டி அகல் விளக்கு ஏற்றினாங்க. ஸோ
வந்து எனக்கு தெரிஞ்சு எண்ணெயில் வந்து ஆயில் சம்திங் மசாஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நீங்கள் பிறந்த நாள் ஐயோ ரொம்ப நன்றி. 11 10 லட்சம் அளப்போடு ஆண்டு முப்பதோடு புகழோடு சீரோடு சிறப்போடு அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு அழைத்தோடும் உங்களுடைய சமூக சேவை சிறந்து விடணும் உங்கள் டிடிஎஃப் கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா. நல்லா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. டிடிஎஃப் டைம் ஆச்சுண்ணா. ஈவினிங் 6:35 ஆச்சு. யாருப்பா? அக்கா எங்கக்கா இருக்கீங்க? டிடிஎஃப் ஆக்சுவலி வந்து பண்ண நமக்கு நம்மளே கிஃப்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய பொருளை வந்து பண்ண நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பொருளெல்லாம் வந்து பண்ண எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதில் ஒரு பொருள் கரெக்டாக வந்து பண்ண பர்த்டே நாளைக்கே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பொருள் வந்து பண்ணால் வரப்போகுது. நினைக்கும் போதே ரொம்ப இல்லை எல்லா பொருளையும் ஆர்டர் போட முடியல. காசு பத்தாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கோம் நாங்கள். அவனுக்கு எவ்வளோ ரூபாய் லிமிட் இருந்துச்சு? 80,563 ருபீஸ்க்கு வந்து பண்ணா என்னோட ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டுல இருந்து வந்து பண்ண எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். மாசா எத்தா அப்போ அந்த 80,653 குடுப்பியா வாசா அப்படின்னு கேட்டா 23 குடுப்பியா வாசான்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு ஆகணும். எனக்கு நான் தான் கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். கையில் காசு பயங்கர டைட் அப்படிங்கிறதுனால மட்டும் அவனோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதான். ஸோ இஎம்ஐ போட முடியுமான்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா நல்ல பொருளுங்க எல்லாமே வந்து பண்ணால் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக நம்மளோட யூடியூப் சேனலுக்கான ஆக்சசரிஸ், கேமரா ஆக்சசரிஸ், குவாலிட்டி இன்க்ரீஸ்ன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது நம்மளோட நெக்ஸ்ட் புது எரா, டிடிஎஃப் நியூ எரா. ஸோ அடுத்த நம்ம இந்த இன்ட்ரோ வ்ளாக்லேயே வந்து பண்ண நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்க, அதுக்கான ஒரு சின்ன கேமரா ஆக்சசரிஸ் சும்மா வியூவே வந்து பண்ண உங்களுக்கு அப்படி ஜிடிஓ வியூவில் கொடுக்கலாம். அண்ட் வந்து தம்பிக்கும் வந்து பண்ண ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வாழைச்சலை கட்டி எல்லாம் ஒன்றா கற்றுக்கிட்டு மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டோங்க. என்ன நிறைய வந்து கொஞ்சம் ஆர்வம் போடாரு, எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவானோன்னு இப்போ ஒரு இதுதான், வேறு இது இல்லை. நல்லது பண்ணுறேன்னு நினச்சி எதையாவது பண்ணி நம்மளும் சிக்கலில் மாட்டி விட்டுருவானோன்னு ஒரு பதட்டம், வேறு இது இல்லைங்க. ஸோ அட்லாஸ்ட் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப் வந்தாச்சுங்க. அப்புறம் எல்லா வீட்டிலலாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். ஸோ அண்ணன் வந்து பார்த்தா நம்ம ஐபிஎல் படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கேன். நன்றி நான் நமக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. பிஜேபி ஸ்டேட் செக்ரட்டரி. சூப்பர். இது வந்து பாசிட்டிவ் வைப், எல்லாமே நல்லது. லெமன் ஓகே, பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆக்சுவலி 2 குழந்தைங்க வந்து பண்ண லெமன் கொடுத்தாங்க. எதுக்குப்பா லெமன் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ பாசிட்டிவ் இதுக்காக அப்படின்னு சொல்லி. ஓகே ஸ்வீட்டா, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அம்பத்தூர் பார் கவுன்சில், ஹைகோர்ட் பார் கவுன்சில் இருக்காரு. ஓ வேண்டிப்பட்டவரா நீங்க நம்மள? ஸோ ஆக்சுவலி நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல வந்து மறுபடியும் இறங்குச்சு இல்லைங்க லோடு. அதுவும் வந்து பண்ண மறுபடியும் காலி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே வெச்சோடி இருக்கு. ஆக்சுவலி போன வருஷம் பர்த்டேக்கு தான் வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப் வெச்சோடி காணப்பட்டுச்சு. நம்மளோட கடையில தான் வந்து பண்ண நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இந்த வாட்டி அவ்வளோ பொருளை இறக்கி வச்சிருந்தா எல்லாமே ஓடிடுச்சு. ஸோ வந்து பட் இருந்தாலுமே வந்து பண்ண நாங்கள் இன்னும் ஆஃபர் க்ளோஸ் பண்ணல. ஸோ நம்ம பசங்கள்லாம் ஹெல்மெட் வாங்க வந்திருப்பாங்க இல்லைங்க, அவங்க கிட்ட என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்டு சைஸோட செக் மட்டும் இப்போ பண்ணிப்பாங்க. வேற ஏதாவது இருக்கிற ஹெல்மெட்ல சைஸ் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்மெட் தேவைப்படுதோ அதை வந்து கூகுள்ல இருந்து ஃபோட்டோ மட்டும் காமிச்சிட்டாங்க, இல்லை அங்கே இங்கே ஏதாவது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து காமிச்சிட்டாங்கன்னா அதே ஆஃபர்ல வந்து பண்ண நாங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு தான் டிடிஎஃப் இருக்கும். 2-3 டேஸ்ல எடுத்து கொடுத்துருவோம் டிடிஎஃப். ஸோ வந்து நிறைய இடத்துல அப்படியே காலி ஆயிடுச்சு. இந்த இடமும் ஃபுல்லாக இருந்துச்சு, இதுவும் காலி ஆயிடுச்சு. அந்த இடமும் அங்கங்க காலி ஆயிடுச்சு. ஸோ ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது அன்புனால கொடுக்கறது, யாரும் வானவில்லைன்றாதீங்கப்பா. பயமா இருக்கு. 2 ஆண் நண்பர்கள் பழகவே பயமாக உள்ளது. ஆக்சுவலி இப்பவும் நான் சொல்றேன், ப்ளீஸ் எனக்காக யாரும் டேட்டூ போடாதீங்க. நான் போட்டது அது வேற. ஆக்சுவலி எனக்கு டேட்டூவே பிடிக்காது. நான் ஒரு டிராப் கூட வந்து பண்ண டேட்டூ போடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. எப்படின்னு தெரியல, முதுகு ஃபுல்லா போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்லேருந்து கிளம்பி நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணால் உங்களுக்கு எல்லா கிஃப்ட்டையுமே நான் வந்து பிரித்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பிரித்த கிஃப்ட்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட், ஷாலினோட வெள்ளி காப்புங்க. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி இருந்தே வந்து பண்ண காப்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பண்ண பிளாக் கலர்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்ணு படக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பண்ண இதே தான் ஷாலின் வந்து பண்ண இந்த காலுக்குமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி ஷாலின் வந்து வெளியே போவாங்கள்ல குக் வித் கோமாளி ஷூட்டுக்கு,
அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் ஒருத்தங்கள ஒரு அக்காவை பார்த்தாங்களா. அந்த அக்கா வந்து எப்போது கண்டிப்பாக நம்மளை பார்ப்பாங்க, அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இதை வந்து கேரி பண்ணிகிட்டே இருப்போங்களா எப்போவுமே. பார்த்தா உண்மையாகவே வந்து பார்த்தா நம்மளை மீட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஷாலினை மீட் பண்ணியிருக்காங்க, இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க, ஷாலின் வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பண்ணால் அப்படியே பைக் சிம்பிள் இருக்குங்க, தெரியுதுங்களா? ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிஃப்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா கிஃப்ட்டுமே நான் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணுறேங்க. அது வந்து கிஃப்ட் தந்தால் தான் அன்பு அப்படின்லாம் கிடையாதுங்க. மனசார நம்ம மேலே ஒரு அன்பு வச்சா அது போதும். ஸோ நம்மளை பார்க்குறவங்க லட்சம் பேர். ஸோ ஒவ்வொருத்தவங்க நம்ம மேலே ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க நம்மளை. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி மற்றவங்களோட பேச்சு கேட்டு நம்மளை தப்பாக நினைக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு தப்பு. ஸோ வந்து நார்மலாக என் லைஃப்பில் எல்லாத்துக்குமே சொல்கிற டிடிஎஃப். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணால் நம்மளோட ஆர்டிஆர் பிரபு நான் கொடுத்த இந்த ஒரு முருகர் இதுங்க. ஸோ வந்து இது ஃபுல்லாமே ப்ராஸ்ன்னு நினைக்கிறேன், ப்ராஸ் தான். ஸோ வந்து இதுங்க காலை தொட்டு முருகரத்தோட நினச்சிக்கோங்க. நான் குழந்தை தானுங்க, அதனால முருகர் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இப்படி காமிச்சாங்க, யார் இவர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்துட்டு முருகரா அப்படிங்க, அப்புறம் வேலை கொண்டு வந்து இப்படி வச்சாங்க. ஸோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆர்டிஆர்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஷாலின் தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட டிடிஎஃப் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையன் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிக்சருக்கு வந்து கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோமா, அதுவுமே தான். அது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியே தான் கொடுத்தாங்களா இல்லை கிஃப்ட் பண்ணதை நம்மளோட டிடிஎஃப் ஷாப்பில் இருக்காங்க ஓப்பன் பண்ணாங்களா தெரில. அண்ட் வந்து பண்ணால் இதை வந்து பண்ண யார் கொடுத்தாங்கன்னு தெரில, சின்ன பையனா பெரிய பையனான்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டு என்னென்னு வந்து பண்ணால் நிஞ்சா H2 டிடிஎஃப். ஸோ இது நிஞ்சா H2R கிடையாது, ஏன்னா நிஞ்சா H2Rல வந்து பண்ணால் மிரர்ஸ்லாம் இருக்காது. ஸோ இது வந்து பண்ணால் எக்ஸாக்டாக வந்து பண்ணால் நிஞ்சா H2 தான். வாங்க தானுங்க போகிறோம். ஸோ லவ் இஸ் அ லவ், என்றைக்குமே வந்து பண்ண அது மாறவே மாறாது. ரத்தத்தில் ஊறின விஷயத்தை இல்லைங்க கட் பண்ணி ஃபுல்லாமே உறிஞ்சதாக முடியும். ஸோ வந்து ரத்தத்தில் ஊறின விஷயம், அதனால் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ வந்து இந்த பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. கிஃப்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தவங்களும் லவ் ஸோ மச், கிஃப்ட் கொடுக்காதவங்களுக்கு லவ் ஸோ மச். உண்மையான அந்த அன்பு இருந்தால் மட்டுமே போதும். அண்ட் வந்து பண்ண ஷேரிங் வந்து பண்ண இந்த பிளாட்டினமில் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி பிளாட்டினம் பெருசாக நம்ம அதை ஃபீல் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் இருந்துட்டு ஐயே அதெல்லாம் வேணான்ட்டு விலை என்னன்னு வந்து போனால் 2 lakhs சொன்னாங்க. அப்புறம் அவங்க வேறு டைட்டில் இருக்கிறனாங்க, நான் வேணான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான சில்வரில் கொடுத்தாங்க. எனக்கு இதுதாங்க உண்மையாக சந்தோஷம். பிளாட்டினமில் கொடுத்துருந்தா கூட அந்தளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். ஒரு ஷர்ட் இது வந்து நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்துச்சு. ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கவரோட வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் இருந்த நம்ம ஆளுங்க தான் வந்து பண்ண பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஷர்ட்டுங்க, இந்த பியூட்டிஃபுல்லான ஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் தான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட்டாட். லெட்டர் வச்சுருக்காங்க உள்ள, ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர், திருப்பதி பேர், அப்புறம் பெவரசு, பூவரசு தான் அப்படி போட்டுருப்பாங்க, பெவரசு. ஐ எம் ஃப்ரம் வெல்லூர், ஷர்ட் சைஸ் தெரியல அண்ணா, சாரி, கால் பண்ணுங்க அண்ணா, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப். கண்டிப்பாக வந்து பண்ண உங்களுக்கு நான் கால் பண்ணுறேங்க. ஷர்ட் சைஸ் கரெக்டாக இருந்துச்சாண்ணா? சிலக்குட்டி இன்னும் ஷர்ட் போடல சிலக்குட்டி, இனிமேல் தான் போட போகிறேன். கண்டிப்பா போட்டு ஏதாவது ஒரு vlogல காட்டுறேன். ஹாப்பி பர்த்டே டிடிஎஃப் வாசன், ப்ளீஸ் கால் மீ, மை மொபைல் நம்பர், நேம் அப்படின்னு போட்டு. இது என்ன பேர்? ஜெகன் தானே? ஜெகன். ஜெகன் தான். ஜெகன் டார்லிங், லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்க்கே வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் உங்களோட பேர் எழுதி கொடுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா vlogல கண்டிப்பாக காட்டுவேன். அப்போ வந்து உங்களோட பேர் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் இந்த பேப்பர் கொடுத்தா, அதுக்கப்புறம் தான் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியலைங்க, நம்ம பசங்க நிறைய கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே அதான் சொன்னேன். வண்டி லைட்டோட டப்பா. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வண்டியோட லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொப்பன சுந்தரின்னு சொல்லி நான் வந்து பைக் வச்சுருந்தேங்க. ஸோ அந்த பைக் பேர் வந்து அந்த பைக் பேர் சொப்பன சுந்தரி. அது என்ன பைக்னா ஆர்டிஆர். ஸோ வந்து ஸ்டண்ட் பைக்காக முன்னாடி வாங்கினது, ஃபீனிக்ஸ் கிடையாது, அதுக்கும் முன்னாடி R15 வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டீசல் இன்ஜின் புல்லட்டுக்கு அடுத்தது வந்து பண்ண அந்த வண்டி தான் வச்சுருந்தோம். இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அழகாக பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த கிஃப்ட்டை வந்து பண்ண நான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரே கீச்சைன் எடுக்கும் போதே வந்து பண்ண நான் உண்மையாக ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பட் வந்து அதுக்குள்ளே வந்து பண்ணால் நம்மளோட கேமரா வந்து பண்ண டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து பண்ண கிராஃப் ஷீட்ஸாக இருந்துச்சு. இப்படி கை உள்ளே வச்சு பார்த்தா ஸோ வந்து கீச்செயின். ஸோ என்ன கீச்செயின் வந்து பண்ணால் TN40S 9315. ஸோ நம்மளோட ஜார்விஸோட கீச்செயின். ஸோ வந்து இதை வந்து நம்மளோட ஜார்விஸில் போட போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான கிஃப்ட். தேங்க்யூ. அடுத்தது வந்து பண்ண TN40AA 5771 கட்டெரும்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி 5771 வந்து பண்ண நம்மளோட லாலிபாப் மாப்பில். ஸோ TN40S 9315 வந்து பண்ண ஜார்விஸ் தான். பெகசஸ் TN40AD 1101. பட் பசங்க வந்து பண்ண பெக ஜஸ்ட்னு போட்டாங்க தெரியாம. பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு டிடிஎஃப். அடுத்தது வந்து பண்ண TN
டேக் ஐயோ TAG 4737 இதுவும் நம்மளோட பைக் தான். ஆக்சுவலி இது வந்து என்னன்னு வந்து பார்த்தா நம்மளோட புல்லட் ஓல்டு மாடல் ரீசன்ட் புல்லட் TAG 4737 அண்ட் லாஸ்ட் TN40 AA 5771. ஸோ ஆக்சுவலி நம்மளோட ஹயபுசாவோட இதை மட்டும் தெரியாமல் மிஸ் பண்ணி 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்மளோட ஹயபுசாவோட நம்பர் என்னன்னு வந்து பார்த்தா TN40 AC 1810. பட் வந்து நம்ம பசங்க நம்மளோட கட்டெரும்புதே 2 கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கு பேர் என்ன போட்டாங்க, லாலிபாப்னு ஒன்று போட்டாங்க, கட்டெரும்புன்னு ஒன்று போட்டாங்க. சாரி தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட்டட். உண்மையாகவே இது வேற லெவல் ஃபீலாக இருக்கிட்டு அல்டிமேட் பண்ணிட்டாங்க, தூள் கிளப்பிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு நாமளே பண்ண கிஃப்ட்டு. இது உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஸோ நம்மளோட இது வந்து நம்மளோட அக்கா ரபீனா அக்கா பண்ண கிஃப்ட்டு. வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். அடா அக்கா தேங்க்யூ ஸோ மச். என்னவா இருக்கும்? வெளியில ருத்ராட்சமா கிஃப்ட் பண்ணியிருக்காங்கடா. இல்ல இது பிரேஸ்லைட். வெள்ளியில பிரேஸ்லைட் தான் இது. இது எவ்வளோ பெரிய விஷயம்டா. பர்ஃபெக்டா இருக்குடா சைஸ். ஷாலினும் ரபீனாக்காவும் ஒன்னா பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கை சைஸ் பத்தி. ஏன்னா ஷாலினும் வந்து பண்ண கரெக்டான சைஸ் கொடுத்துருக்காங்க, ரபீனாக்காவும் கரெக்டான சைஸ் கொடுத்துருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட்லாம். நான் அக்கா கிட்ட கேட்டேன் ரிங்கு தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த சைஸ்ல வந்து அதுதான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலி எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகங்க. பட் வந்து ரொம்ப இல்லை, சூப்பர்ஸ்டிஷியஸ்லாம் நான் நம்ப மாட்டேன். பட் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம். எல்லா சாமியுமே கும்பிடுவேன். அக்கா வந்து எனக்கு ருத்ராட்சம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இதை செலக்ட் பண்ணாங்கன்னு அதான் நான் யோசிக்கிறேன், எப்படி இதை செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஷாலினுக்கு தெரியவே தெரியாது எனக்கு காப்பு தான் பிடிக்கும்னு. அவ எப்படி பேண்டுன்றாங்கன்னா பேண்ட் நான் என்னென்ன தெரியாம சுத்திட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேன் மிட்டாய் தம்பியோட கிஃப்ட் பெருகிக்கலாம். ஸோ வந்து என்ன வாசம் மேலே கவர்லாம் போட்டிருக்காங்கன்னா தம்பி வந்து கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து பேர் போடுற சொன்னோம், நான் வ்ளாகில் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் இந்த கவர்லாம் போட்டு வந்தாங்க. ஷாக் ஆகிடுவேன். அவனுக்கு தெரியுமா என்னடா இது, ஒரே வருத்தத்திலே போய் திடீர்னு சந்தோஷமாக இருக்கு. பிரேஸ்லைட்டா? வா தம்பி எப்படி கை சைஸ் கரெக்டாக தான் வாங்கியிருப்பான். வாவ், கரெக்டான கை சைஸுங்க. டிடிஎஃப் இந்த கையில் போட்டேன். பட் இந்த கையில் போடுறத விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு சின்ன பிரேஸ்லெட், இங்கேயும் ஒரு சின்ன பிரேஸ்லெட். இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. ஸோ 2 பிரேஸ்லெட். இதுவும் பிரேஸ்லெட் தான் ஆக்சுவலி. வாவ், இதை லாக் பண்ணோம் ஞாபகப்படுத்து. கார்த்திக் ஹாட் டிடிஎஃப் சைக்கோ ரைடர்னு போட்டிருக்காங்கடா. இதுன்றலாம் நினைப்பார்கள். பட் இருந்தாலும் லவ் யூ ஸோ மச் ஸ்வீட். நான் கூடவே இருக்கேன் இல்லைங்க, எனக்கு தெரியும் இல்லைங்க அவங்களோட ஃபினான்ஷியல் டைட் எல்லாமே. அப்படி இருந்துமே ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும், என் கூட இருக்கணும்னு நினைக்கிறதே போதுங்க எனக்கு. பட் அப்படி இருந்துமே எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நிறையோட கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். நம்ம நிறைய என்னவா இருக்கும். ஆக்சுவலி நேற்று தாங்க அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன். போய் உள்ள அடம்பிடிச்சு வாங்கினான் நேற்று. இன்னைக்கு வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். கருங்காலி மாடு தானே இது? ஆமாண்ணே. மறக்கானுங்களேடா இந்த பர்த்டே கிஃப்ட் எல்லாம் பிரித்து பார்க்கும்போது அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருங்காலி மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நல்லாக்கா கருங்காலி மாலை தானே இது? கன்ஃபார்மா? தேங்க்யூ ஸோ மச் கீதா. ஏய் இது யாருதுடா? அருண். ஐயோ டமக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேங்க. நம்ம அருணோடதா? ஐயோ தங்கா குட்டி. நான் இது ஓப்பன் பண்ண பாக்ஸ் ஒரு வேகத்தில் ஓப்பன் பண்ணிட்டேன். நீ தங்க குட்டி. ஸோ டிடிஎஃப் நம்மளோட அருண் தம்பியோடது. ஸோ வெளியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோதிரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷமே முடியுமான்னு தெரியல, இல்லை அதுக்கு அடுத்த வருஷமே வெளியில் வாங்கி கொடுத்த நம்ம தம்பிங்கள் எல்லாத்தையுமே தங்கத்தில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துவேன் நான். கண்டிப்பாக அவங்க லைஃப்பை கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணி கஷ்டப்பட்டு நான் செட்டில் பண்ணி விடாமல் விட மாட்டேன். கார்த்திக் தம்பி நம்ம சைக்கோ ரைடரோட கிஃப்ட் பண்ண போயிருக்கோம். டிடிஎஃப் நான் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. உண்மையாகவே நான் பண்ணக்கூடிய ஆள். இது வரைக்கும் நான் சொன்னதை செய்யாமல் இருந்ததே கிடையாது. எல்லாரும் ஒரே கடையில் தான் வாங்கியிருக்காங்க. எங்க மாதிரி எல்லாம் ஒரே கடையில் தான் வாங்கியிருக்காங்க நம்ம சைக்கோ தம்பி. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து பண்ண ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் போடுறது பிடிக்கவே பிடிக்காதுடா. காப்பு போடுறதே எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே காப்பு போடுறது ரொம்ப பிடிக்கும். ரவுடியான்னு கேட்பாரு. ஆக்சுவலி எங்கள் அப்பாவும் போலீஸ் தானுங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பு போடுறதே பிடிக்காது. எங்கள் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா காப்பு போடுவார்.
அதுக்கே வந்து என்ன திட்டு வர தெரியுமா? வாவ், தேங்க்ஸ் டீச்சர் குட்டி, லவ் யூ ஸோ மச். ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியுங்க, பர்ஃப்யூமு. பட் இருந்தாலும் இதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதை பிடிப்போம் டிடிஎஃப். ஸோ தம்பி பேர் வந்து பாருன்னா ஹாப்பி பர்த்டே வாசன். ஐயோ தம்பி பேரை போட சொன்னேன், தம்பி பேர் போடலைங்க. ஸோ வந்து தம்பி பேர் நட்ராஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இந்த கம்பெனி ஸ்டிக்கர் கம்பெனி பேர் என்ன? ஏன்னா கம்பெனி பேர் இவ்வளோ பெருசாக போட்டு வச்சிருக்காங்க, நட்ராஜ் பேர் நினச்சிட மாட்டாங்களா? இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன் செல்லக்குட்டி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் நீங்கள் பிரித்து பாருங்க செல்லக்குட்டி, பல பிரிக்க மாட்டேன்டா, நான் கொஞ்சம் லேட்டாக கொண்டா பிரிக்கிறதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. பர்ஃப்யூம்னா அப்படின்னாங்க. ஆக்சுவலி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற ஆளே கிடையாது. பட் வந்து யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் போய் ஒரு 10 அடிச்சுப்பேன். டென்வரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேமில்டோன் அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம் டிடிஎஃப். தேங்க்யூ ஸோ மச் டிடிஎஃப் உங்களோட இந்த அன்பான கிஃப்ட்டுக்கு. பட் என்ன ஒருத்தனா நாளைக்குள்ளேயே தீர்த்துருவாடுங்க நம்ம ஆளுங்க. பட் கவலைப்படாதீங்க, உங்களோட பொருள் நான் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு பத்திரமா வைப்பேன். என்னடா தான்? ஓ ஆக்சுவலி டிடிஎஃப் இது வந்து கிஃப்ட்டு இப்போ வந்தது கிடையாது. ஆக்சுவலி இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து பண்ணோம். ஆக்சுவலி மதுரையிலேருந்து பாண்டிச்சேரி போய் அண்ணனோட பர்த்டே, அதாவது அண்ணனோட கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து அப்போ வந்து ஒரு தம்பி வந்து பண்ண கிஃப்டாக கொடுத்தாங்கல்ல, அந்த கிஃப்ட்டை பத்திரமா எடுத்து வந்து நம்ம வீட்டில் வச்சிருந்தேன். நான் கூட அந்த ப்ளாகில் காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன்ல. நான் என்ன பிளான் பண்ணேன்னா இதை வந்து அப்படியே வைப்போம் நம்ம கிட்டே. ஸோ வந்து நம்மளோட பெகசஸ் மாப்பிள்ள வந்தோடனே பெகசஸ் மாப்பிள்ளையில் இப்படி மாட்டிட்டு நம்ம டிடிஎஃப் கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கரெக்டாக இந்த கிஃப்ட்லாம் போட்டுட்டு வரும்போது இதையும் சேர்த்து வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் டிடிஎஃப். ஆக்சுவலி சின்ன வயசுலலாம் வந்து பண்ண இந்த மாதிரி நான் நிறைய பண்ணுவேன். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் டியர். ஸோ இதுலேயே பேர் போட சொல்லியிருப்பேன். எஸ், என் தம்பி நம்பர் இருக்குது. விஸ்வஜித் அண்ட் வருணீஷ் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாருங்கள் சேர்ந்து வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிரதர்ஸ் வந்து பாருங்கள் சேர்ந்து வந்து இந்த கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்களாக செஞ்சு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் ஸ்வீட்டார்ட். உங்களோட அன்பை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய கிரியேட்டிவிட்டான திங்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. அடுத்தது வந்து பாருங்கள் டிடிஎஃப் ஒரு பார்சல் எந்த ஊர்லேருந்து வந்து இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரம் ஐஷு, ஒரு பாப்பா கிட்ட இருந்து வந்திருக்குங்க. ஃப்ரம் ஐஷு டு வாசன். வாவ், தேங்க்யூ ஸோ மச் டிடிஎஃப். ஸோ டிடிஎஃப் நான் வேற ஒரு ஃப்ளோவில் வந்து அவங்க ஊர் பேர்லாம் சொல்லிட்டேன், அதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். நம்ம கிஃப்ட் பண்ணது வந்து ஐஷு பாப்பா. டிடிஎஃப் வாசன், டியர் வாசன் அண்ணே, ஐ எம் ஐஷு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணே. நான் உங்கள் வீடியோஸை 3 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்கள் பிக் ஃபேன் அண்ணே. இது என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட். ஐயோ ஸ்வீட்டார்ட், இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் உங்களுக்கு தெரியல. நான் இங்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், தேங்க்ஸ் எல்லாமே சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சது சொல்லி முடிச்சோடனே தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். இது உங்கள் டிடிஎஃப் தர கிஃப்ட். ப்ளீஸ் டைம் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடிக்கு எம்எஸ்ஜி பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்வீட்டார்ட். வி ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ 100%. அப்புறம் ஒரு ஹார்ட் லவ் யூ ஒன்று. விஷ் பை ஐஷு பத்மா. ஓ தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட்டார்ட். ஸோ இதுதான் டிடிஎஃப், உங்களோட டிடிஎஃபோட அழகான வந்து ஷர்ட். தேங்க்யூ ஸோ மச் டியர். ஸோ இது வந்து 36 ஸ்மார்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஷர்ட்டும் வந்து பண்ணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். டிடிஎஃப் அடுத்தது வந்து பண்ணால் இந்த பொருளை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட மொத்தமாக 4 பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 80,000க்கு நம்ம என்னோட ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஏன்னா மச்சான சீக்கிரமாக தந்துடுறேன்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேட்டிங்காக வாங்கினது டிடிஎஃப். இன்னும் நிறைய பொருள் வந்து பண்ண வரப்போகுது. கரெக்டாக இன்னைக்கு பார்த்து இது வந்திருக்கு. கடவுள் எதுவுமே சும்மா செய்ய மாட்டார். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணால் மொத்தமாக 2 பிராண்டில் இருந்துச்சு. ஒன்று வந்து பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து பண்ணால் ஓரளவுக்கு இருந்துச்சு. இது வந்து பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 5,000 3,000 சம்திங். அது வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 30,000 20,000 நினைக்கிறேன். சரி இது ஒரு டைம் வாங்கி பார்ப்போம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இதே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன் டிடிஎஃப். ஸோ பாப்பா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி பர்த்டே வந்து பண்ணால் நமக்காக வாங்கின 2 பொருள் வந்து பண்ணால் இது ஒன்று இன்னொன்று ஒன்று. 2மே வந்து பண்ணால் மெடிக்கல் சம்மந்தமாகவே இருக்கும். பட் இது மெடிக்கல் சம்மந்தமாக வாங்கலை, பட் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனால் என்ன நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் டிடிஎஃப், எவ்வளோ பிராண்டடாக இருந்தாலும் சரி, இது வந்து சீக்கிரமாக போகக்கூடிய மாதிரியான ஒர்க் செய்யக்கூடிய பொருள் இது. கரெக்டு தான்டா, இது இப்படி வெளியே வரக்கூடாதுன்னு இப்படி வச்சுருக்காங்க. கரெக்டு தான். பட் இது எதுக்கு இப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஒரு கிரிப்புக்காகவோ இந்த சைடு வரணும்னே வராது. ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் இது இருக்குன்னு வந்து பார்த்தா நம்மளோட இன்ஸ்டா 360 ஹோல்ட் பண்ணுறது டிடிஎஃப். பட் இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்தா ஒரு இன்ஸ்டா 360 வாங்கணும் இல்லைங்க.
கையோடு வந்துருச்சு டிடிஎஃப். நான் தான் சொன்னேன்ல. ஸோ இந்த ஸ்டிக்ஸு நினச்சி பாருங்க, இது ரொம்ப குவாலிட்டியான ரொம்ப பிராண்டடான இது மட்டுமே வந்து பண்ணால் 3000 4000 2900 சம்திங் வரும். இந்த ஸ்டிக்கே வந்து பண்ண பிடிங்கிச்சு. பட் இந்த பெல்ட் வந்து பண்ணால் அந்த ரேட்டு கிட்ட தான் வருது, இதோட ரேட்டு கிட்ட தான் வருது. பாப்பா இது எப்படி உடைக்குதுன்னு சொல்லி. பட் இது வந்து அதை விட கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. இது எப்படி இது நிற்கும்னு தெரில. பட் அதே மாதிரி இதையே சர்வீஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்கேன். நிற்குமோ நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது கரெக்டாக எப்படி மாட்டுவேன், இப்படி மாட்டுவேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதுவே சம வெயிட்டாக இருக்கேப்பா. என்ன கேட்டால் இப்படி ஒரு சப்போர்ட் வந்துருக்கும். இப்படி ஒரு சப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே கனெக்ட் பண்ண நம்ம கொடுத்துருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், செஸ்ட் மவுண்ட் இருக்கு பார்த்தியா, அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இது கூட வச்சு இப்படி கொடுத்துருவோம். என்ன சொல்கிற? பெஸ்ட் ஐடியா. ஆடுண்டாண்ணா. பால் முளைச்சிருச்சு. உடையில ஆக்சுவலி போன பர்த்டேலேருந்து இந்த பர்த்டே வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பையனுக்கு வால் கொஞ்சம் முளைச்சிருக்கு. நாங்கள் இந்த பர்த்டேக்கு உண்மையாகவே வால் முளைச்சிருச்சு. என்னென்னலாம் பண்ண காத்திருக்குமோ. ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த ஸ்டிக் வந்து பண்ணால் பெருசாக ரேட்டு கிடையாது. இது வந்து பண்ணால் ஃப்ரீயாக வந்த ஸ்டிக்கு. பட் இது கொஞ்சம் ஆடும், அது ஒன்று தான் பிரச்சனை. இது சும்மா மாட்டி பார்க்குறேன். இது அந்த மாதிரி ஆடல, ஆனால் இந்த ஸ்டிக் ஆடுது. சரி, அப்போ எனக்கு தெரிஞ்சு இது மாட்டினா பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கழுத்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இனிமேல் போட்டுக்க சொன்னாங்க. கரெக்டாக போடுன்னா இல்லை நாய்க்குட்டி காலர் மாதிரி போட்டுருந்தேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது போடக்கூடாது, தூங்கும்போது போடக்கூடாது, சம்திங் ஏதோ சொன்னாங்க. டிவி பார்க்கும்போது இப்படி கொஞ்சம் கார் டிரைவ் பண்ணிக்கும் போது போட்டுக்கலாம், ஏதாவது இப்படியே பண்ணுறோம் அப்படிங்கும் போது போட்டுக்கலாம். மித்தபடி ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் போட்டுக்க சொன்னாங்க. ஸோ வந்து ஏன்னா கழுத்தில் நமக்கு ஒரு பெல்ட் இருக்குல்ல. ஸோ அதனால தான் டிடிஎஃப். ஸோ அவ்வளோதான் டிடிஎஃப். எல்லா அழகான இந்த பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டையும் வந்து பண்ண உங்களுக்கு பிரித்து காமிச்சிட்டேன். ஸோ எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் வந்து கடைசியாக வந்து இதை பார்த்து யாரும் வருத்தப்பட வேணாம். கழுத்து வலிக்குது டிடிஎஃப். ஆக்சுவலி என்னென்னா நம்ம பசங்களாம் போட்டு கழுத்து பிடிச்சிட்டு விளையாண்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்த வழி தான். பட் சீக்கிரமாக சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னங்க இன்னொரு 1 வீக்லேயே சரியாயிடும். இதெல்லாம் இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற போடாமல் இருந்தாலே 1 வீக்கில் சரியாயிடும். போட்டுகிட்டே இருந்தோம்னா சும்மா 3-4 டேஸ்லேயே சரியாயிடும். ஓகே டிடிஎஃப். ஸோ இந்த vlog தெரிஞ்சு பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தடப்பை டேக்கர் எவ்வளோ வேகமாக போனால் சிவப்பாக ஹெல்மெட் போட வேண்டியிருக்காதீங்க. பை டிடிஎஃப். லவ் யூ மிஸ் பார்த்து பசங்க சேஃபாக. லவ் யூ ஸோ மச். அண்ட் சீட் பெல்ட் போடாமல் வேண்டியிருக்காதீங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.